ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போங்க. அதில் வந்து ஒரு பச்சை பட்டாணி கொஞ்சம் போட்டு நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தேவையான அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்குவோம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகும் ஜீரகமும் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கருவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ கேரட்டுக்கு ஒரு 4 மிளகாய் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், இதில் நான் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு கப் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா வணக்கிட்டோம். இப்போ நம்ம கேரட் திருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1/2 கிலோ கேரட்டை நம்ம அதில் போட்டுடலாம். பாருங்கள், தண்ணி வந்து இந்த இதில் கொஞ்சம் தான் ஊற்றுறேன். பாருங்கள், இவ்வளோ தான் ஊற்றுறேன். அது மாதிரி நீங்கள் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதுங்க. அதுலேயே வெந்துடும். இந்த காய் நல்லா பூவாட்டம் வெந்துடும். இந்த திருவி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான பொரியலுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க போதும். பாருங்கள், இந்த மாதிரி மூடி வச்சுருக்கோம் இல்லைங்களா. மூடி வைக்கும் போது இந்த ஆவி வருது இல்லைங்களா, அந்த இதுலேயே வந்து வேர்த்து தண்ணி வரும். பாருங்கள், இதிலே தண்ணி வருது இல்லைங்க. இந்த இதுலேயே வந்து இந்த காயெல்லாம் வெந்துருங்க. அதனால தான் நான் உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ தேங்காய் துருவல் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் தூவி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பொரியல் செஞ்சுட்டு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட என்ன பண்ணலாங்க, இவ்வளோ காய் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் அப்படியே சாதம் போட்டு கிளறி கொடுத்தாலும் பசங்க நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.